சரணம். கடகராசிக்கு இந்த பங்குனி மாசத்துல அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. சனியை சுக்கிரன் சுபத்துவப்படுத்துறதால உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், முதியவர்கள் இந்த ராசியில ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். மாத துவக்கத்துல ராசி அதிபதி 10ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து தொடங்குறதால தொழில நல்ல முன்னேற்றமும் நல்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், வேலை இல்லாதவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய பங்குனி மாசம். அதே போல ஒரு சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், கடல் தாண்டி வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் சில பேருக்கு இருக்கு. தனிப்பட்ட ஜாதகத்துடைய வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் மாறும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த மாதத்துல கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகளும் ஒரு ஈகோ ப்ராப்ளமும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். உச்சமடைஞ்ச செவ்வாய் ராசியை நேரா பார்க்கறதால தன்னுடைய ஆப்பனண்டால சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸ்குள்ள கூட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத சொத்து வரவு ஏற்படக்கூடிய சூழலும், அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில லாபமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் இருக்கும். அதே போல பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. பிள்ளைகளுடைய எக்ஸாம்ல நல்லா ஷைன் பண்ணுவாங்க.